ஷோ ஓணம் வேற இன்னைக்கு அவங்கள்ட்ட மலையாளத்தில் ஈடுநோக்கு பெண்குட்டி ஞான ஒரு மலையாளியான சம்சாரிக்கு ஓணம் சத்யா சாப்பிட்டுக்கிட்டு அச்சா ஒரே ஜாலி தான். சூப்பர். எஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். சன் டிவியில் வந்து பூங்குடின்னு ஒரு சூப்பரான சீரியல் போயிட்டு இருக்கு. அந்த சீரியலில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் ஒரு நல்ல ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ நான்சி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. சூப்பர். ஓணம் சத்யா, ஓணம் ஸ்பெஷலில் ஃபுட் சாப்பிட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? எஸ். ரொம்ப ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ சூப்பராக நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிச்சிடலாம். ஓணம் அஷாம்ஷகள். சூப்பர். இவ்வளோ இருக்கு, இங்க இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு. இது என்னென்னு பேர் மட்டும் சொல்ல முடியுமா? ஒன்னொன்னுக்கும் பேர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, அதனால நான் அவர்கிட்ட கேட்கிறப்ப சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன ஒன்னொன்னுக்கும் பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சால்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா. உப்பு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் பனானா கோட்டட் ஜாகிரி. ஓகே, பனானா காட்டன் கோட்டட் ஜாகிரி, சர்க்கரை வட்டின்னு சொல்லுவா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பனானா சிப்ஸ் எனக்கு தெரியும். மலையாளத்துல சொல்லுங்க. சர்க்கரை வட்டி, காய வறுத்தது, திஸ் இஸ் கேபேஜ், பீட்ரூட் பச்சடி, பைனாப்பிள் பச்சடி, அதுக்கப்புறம் இது வெண்டைக்காய் பச்சடி, இஞ்சி புளி, இது மேங்கோ பிக்கிள், லெமன் பிக்கிள். என்ன பிக்கிள்? லெமன் பிக்கிள். லெமன் பிக்கிள். ஓகே. அவியல், அவியல், ஓலன், ஓலன். திஸ் இஸ் மெழுக்கு வரட்டி, ஸ்டிர் ஃப்ரைட் பீன்ஸ், மெழுக்கு வரட்டி. ஓகே, மெழுக்கு வரட்டி. பப்பட், ரைஸ், சாம்பார். சாம்பார். திஸ் இஸ் பட்டர் மில்க். பட்டர் மில்க். ஓணம் சத்யா. கரெக்ட். ஓணம் சாதியா சத்யா? ஓணம் சத்யா. ஓணம் சத்யா. தேங்க்யூ ஸோ மச். ஓணம் அஷாம்ஷகள். நன்றி. சூப்பர். ஓணம் சத்யா சாப்பிட போகிறோம். சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த ஓணத்துக்கும் இருக்க கனெக்ட், அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு யூஸ்வலி இந்த சாரீ வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஓணம்னு இல்லாம நான் நார்மல் டேஸ்ல கூட இந்த சாரீ வேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது அந்த டேல மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும் இல்லை, செலிப்ரேஷன் எப்போனாலும் நம்ம பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த சாரீ பர்சனலி கட்டவே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓணம் அன்னைக்கு கண்டிப்பா எங்க இருந்தாலும் இந்த சாரீ கட்டி ஒரு ஸ்டோரியோ ஒரு போஸ்டோ ஏதாச்சும் ஒன்று போட்டுற வேண்டியது. ஆரம்பிங்க, சாப்பிடலாம் வாங்க. நீங்களும். எஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓணம் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு போஸ்ட் போட்டுருவீங்க. சீரியல், ஆக்டிங் இதுக்குள்ளெல்லாம் எப்படி வந்தீங்க? இது வந்து ஆக்சிடென்ட்லி வந்த ஃபீல்டு தான் எனக்கு. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் இல்லை. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுவோம், பட் அந்த விஷயம் நம்மளை சூஸ் பண்ணுவோம்ல, அப்படி சூஸ் பண்ண விஷயம் தான் ஆக்டிங் எனக்கு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணேன். ஒரு 3-4 months இருக்கும். ஸோ அதில் நடிப்புன்னு என்னன்னு தெரியாது, கேமரான்னு என்னன்னு தெரியாது, எந்த நாலேஜும் கிடையாது அதில். ஆக்சுவலி சொல்ல போயிட்டு சும்மா நிற்பேன். டைரக்டர், கேமராமேன், மா இப்படி பண்ணுமா, மா அப்படி பண்ணுமா, மா டச்சப் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நாலேஜே இல்லாமல் போனது தான். போக கற்றுக்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் சீரியல் முடிஞ்சதுமே அடுத்தடுத்த சான்சஸ் கிடச்சிது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான். சூப்பர் சூப்பர். இந்த ஓணம்னு ஃபெஸ்டிவல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் ஓணம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஓணம் செலிப்ரேஷன்னா என்னவா இருக்கும்? என்னோட காலேஜ் டேஸ் தான். எல்லாருக்குமே ஒரு மலர் நினைவுகள் இருக்கும்ல. அப்போ நமக்கு வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு என்ன சாரீ கட்டலாம், ஓணம் சாரீக்கு என்ன ப்ளவுஸ் போடலாம், லைக் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போகும்ல. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மெமரபிள். ஆல்சோ என்னோட ஒர்க் பீரியட்ல நான் செலிப்ரேட் பண்ணது எனக்கு மெமரபிள் தான். இந்த காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஓணம் செலிப்ரேஷனாலே நம்ம காலேஜஸில் டான்ஸ் ஆடுறது, அந்த ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி சாரி எல்லாம் வேற கட்டிட்டு போவோம். அது கொஞ்சம் யூஸ்வலா நம்ம சுடி அந்த மாதிரி போடுவோம். ஸோ திடீர்னு ஒரு நாள் சாரி கட்டுறதுக்கு ஸ்பெஷலா இருக்கும்ல, அது ஓணம் சாரினா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சூப்பர். ஆனால் நீங்கள் வந்து படத்துலேயும் ஒரு மலையாள கரெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் வந்து மலையாளியும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு நார்மலி ரொம்ப பிடிக்கும் இந்த சந்தனம் வச்சுக்கிறது, மல்லிப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த கேரக்டர் வந்து கேட்கும்போது மலையாளி அப்படின்னு சொல்றது ரொம்பவே பிடிச்சது. வந்து மலையாளிஸ்னாலே தமிழ் பாய்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசம் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்களாம் எப்படி பார்ப்பீங்க அந்த திங்ஸை?
ஆக்சுவலி மலையாளி கேர்ள்ஸ்க்கு தமிழ் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். ஆமா. ஏன்னா நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே தமிழ் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொன்ன வரைக்குமே மலையாளி பாய்ஸ் விட தமிழ் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. எஸ் எஸ். உங்களுக்குலாம் வந்து மலையாளி கேர்ள்ஸ் பிடிக்குது இல்ல? எஸ். அது தப்பு இல்லைல்ல? அப்ப நாங்க நினைக்கிறது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்ல. எக்ஸாக்ட்லி. கரெக்டானே. சூப்பர். உங்களுக்கும் மலையாளம் பிக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க கூட இருக்கப்ப பிக்கப் ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா கத்துப்பீங்க. கத்துக்கலாம் போக சேர்ந்து கத்துக்கலாம். அதுதானே தட்ஸ் மலு கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். அந்த ஆக்டிங்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் வீட்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? வீட்ல ஃபுல் சப்போர்ட் தான். ஓகே. வீட்ல பிரச்சனை இல்ல. பட் சரௌண்டிங்ஸ் இருப்பாங்களே, நம்மள வந்து நல்லா வளரக்கூடாது, 4 விதமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து மீடியாக்குள்ள அனுப்புற? நான் ஒர்க் பண்ணிட்டேன் அந்த பீரியட்ல. நல்லா தானே சம்பாதிக்கிறா, நல்லா தானே வேலைக்கு போறா, எதுக்கு வந்து மீடியாலலாம் வந்து அனுப்புறீங்க கொஸ்டின் பண்ணாங்க. பட் அந்த கொஸ்டின் பண்ண எல்லாருமே வந்து இப்போ வந்து அந்த பொண்ணு என்னோட ரிலேட்டிவ், இந்த சீரியல் அவ தான் நெகட்டிவா பண்றா அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவங்களே வந்து 4 பேர்ட்ட சொல்றாங்க, ஏன் சொந்தக்கார பொண்ணு இந்த சீரியல் பண்றா, இத்தனை மணிக்கு பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர். கமிங் பேக். அது ஒரு ஹாப்பி. பூங்கொடி சீரியல் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எங்களை ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி அப்படி பண்ணலாம்? எக்ஸாக்ட்லி. ஏன்னா பூங்கொடிக்கு வந்து ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் பயங்கர சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பாவப்பட்ட பொண்ணு இல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏன் இவ்வளோ, எங்க மம்மியே கேக்குறாங்க என்னடி இது இவ்வளோ வஸ்டா பிஹேவ் பண்ற, வீட்லயும் வில்லத்தனம் பண்ற, வெளியே போய் வில்லத்தனம் பண்ற சொல்லிட்டு என்னை ரொம்ப கொஞ்சம் கேவலப்படுத்துறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பூங்குடி சீரியல்ல இருந்து? அடுத்த ஒரு ட்விஸ்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு அப்டேட் சொல்ல முடியாது. அப்டேட் வேணா சொல்லலாம், ட்விஸ்டா சொல்ல முடியாது. ஆஸ் யூசுவல் எல்லா சீரியல்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய வில்லனிசம் போகும், நிறைய கிரிஞ்ச் இருக்கும், நிறைய மொக்க வாங்குவோம், நிறைய மொக்க கொடுப்போம். ஆஸ் யூசுவல் ரொட்டீன் தான். சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? வெளில போய் பாக்குறப்போ வெளில இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி வர வைக்கிறாங்க, இல்ல திட்டுறாங்களா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸ்ல வந்து ஹீரோயின் வந்து காலேஜ் போவாங்க. அவளும் நானும் சேம் காலேஜ். ஆக்சுவலி அவ காலேஜ் போறா, நான் வீட்ல இருந்து அம்மா வந்து டெஸ்ட் பண்ணி விடுறேன். நீ படிக்கவே போக மாட்டியா, வீட்லயே தான் இருப்பியா, வீட்ல இருந்து கலகம் பண்றதுக்கு தான் இருப்பியா, ஏன் அந்த பொண்ணு காலேஜ் போகுதுல, நீயும் அவ காலேஜ் தானே, ஏன் போல, வீட்ல உட்காந்து உங்க அம்மா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு கேரக்டருக்குள்ள போகுறாங்க, கேட்கவும் செய்யறாங்க. அப்போதான் தெரியும்ல நமக்கு, ஓகே நம்ம சீரியல் வந்து பாக்குறாங்க. அந்த இது வந்து அந்த டைம்ல தெரியும். உங்க கேரக்டருக்கும் உங்களுக்கும் இருக்க லிங்க், கனெக்டிவிட்டி என்ன இருக்கு? அது பேசுறப்போ அந்த வில்லத்தனம் இல்ல, பட் ஆனா உங்களுக்கு நீங்க அப்படி சொல்லுவீங்க. பட் பாக்குற என்ன தெரிஞ்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ரியல் கேரக்டர்ல என்னவோ அதேதான் சீரியல்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் அப்படி இல்ல, அது அவங்களா நம்பணும், நீங்க தான் அதை சொல்லணும். She's a sweet girl. அவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஏன்? எனக்கு என்னன்னா சீரியல்ல வந்து கொஞ்சம் வில்லத்தனமா அது வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பழி வாங்குற கேரக்டரா இருக்கு. ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் இல்லை. என்ன ரியல் லைஃப்ல எப்படி இருப்பேன்னா, எனக்கு பிடிக்கலன்னா விலகிப்பேன். லைக் அவ்வளோதான். அங்கேருந்து அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ பிடிக்கலன்னா மூவ் ஆன் தான். ஆனால் சீரியல்ல வந்து உல்டா. எப்படி நீ பிடிக்காம போலாம்? எக்ஸாக்ட்லி. எப்படி அவ வந்து இப்படி பண்ணா, என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதுதான் சீரியல்ல. சூப்பர். இப்போ பொதுவாக ஒரு சீரியலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும் நமக்கு, மூவிஸ் அடுத்து அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு மூவிஸ் நடிக்கணுமா இல்லை எப்படி? எனக்கு ரெண்டுமே பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா சீரியல்ல. பிகாஸ் மூவியும் ஆப்வியஸ்லி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ட்ரீம் தான் மூவி பண்ணணும்னு. எனக்கும் இருக்கு. லக்கிலி 2 மூவி பண்ணிட்டேன், அதில் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. சீரியல்லையும் வந்து சஸ்டைன் ஆகி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ட்ரோல்ஸ்லாம் எப்படி பார்ப்பீங்க? சீரியல் ட்ரோல்ஸ் நானே பார்த்து சிரிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க பேசுறது லைட்டாக ஹர்ட் ஆகும். பட் வந்து தட்டி விட்டு போயிட வேண்டியதான். ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியும், 10 பேருக்கு பதில் சொல்ல முடியும், 100 பேருக்கு பதில் சொல்ல முடியுமா? ஸோ அப்படியே தட்டி விட்டு போக வேண்டியதான். எப்படி இருக்கு ஓணம் சத்யா? ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் கூட. உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. அதுவும் உங்க கூட இன்னும் நல்லா இருக்கு. சொல்ல வேணால? ஆமா, சொல்ல வேணாம். இத்தனை டிஷ்ஷஸ் இருக்கு, இதுல உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்வீங்க? என்னோட ஃபேவரட்டா இந்த தோரன். என்ன மோளே? கேபேஜ். இது கேபேஜ் ஆனா? அதே எனக்கு இது இஷ்டம்.
என்னது அது? தோரன் இஞ்சி புளி. தோலன் தோரன் தோரன் தோரன். தோரன். ஓகே. இது வந்து இஞ்சி புளி. இஞ்சி புளி. இது அச்சாறு. അച്ചാർ. അച്ചാർ മീൻസ് പിക്കിൾ. പിക്കിൾ. ഓക്കെ. അച്ചാറാണ്. അച്ചാറാണ്. ഞാൻ മലയാളി, ഞാൻ സംസാരിക്കും ആ കുറച്ച് കുറച്ച് അറിയുമോ? சீரியல்லாம் பண்ணிருக்கப்போ எப்படி அது சஸ்டெயின் பண்ணுறீங்க? லைக் வந்து உங்களோட ஷெட்யூல்ஸ் எப்படி இருக்கும்? காலைல போனால் நைட்டு வருவீங்க, அண்ட் தென் சில பேர்லாம் வெளில இருந்து பார்க்குறவங்களாம் அவங்க என்னப்பா ஜாலியாக சீரியல் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து ஸ்டில் நான் இது கோ த்ரூ பண்ணுறேன். நிறைய பேருக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் உனக்கு என்னம்மா ஆர்டிஸ்ட்டு, ஜாலியாக போவேன், மேக்கப் போடுவேன், ஏசிலே உட்காந்து ஷார்ட்னா நடிச்சுட்டு வந்து உட்காந்துருவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. ஓகே. பிகாஸ் இப்போ 1 to 15 ஆர் 15 to 30 தான் மோஸ்ட்லி சீரியல்ஸ் இருக்கும். நான் பண்ணுறது 15 to 30 ரொட்டீன் தான். மார்னிங் 5 o'clock எந்திரிக்க வேண்டியிருக்கும். 7-7:30க்கு ஸ்பாட்ல இருப்போம். அகெயின் நான் வீட்டுக்கு வர 10:30 அந்த மாதிரி ஆயிடும். நான் மார்னிங்ல சன்னையும் பார்த்ததில்ல, ஈவினிங்ல சன்னையும் பார்த்ததில்ல. பிகாஸ் வீட்டுக்கு வரதுக்கு 10-10:30 அகெயின் சாப்பிட்டு தூங்க டயர்ட் 5 o'clock இதே தான் ரொட்டீனா இருக்கும். நிறைய விஷயம் வந்து மிஸ் பண்ணுவேன். ஆனா வெளியேந்து பாக்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது. புரியுது. ஆஸ்ட்ரிச்சோட வலி ஆப்வியஸ்லி அது நான் அப்படிதான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உனக்கு என்னமா ஆர்டிஸ்ட் டேய் நீ பாத்தியா பாத்தியா. சாப்பிடுங்க பேசிட்டே இருக்கோம். யா சாப்பிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த மலையாளத்துல இந்த ரைஸே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா. ஆக்சுவலி நம்ம ஊர்ல இப்ப டயட்க்குலாம் இந்த ஃபுட் தான் ஃபாலோ பண்றாங்களே. சுகர் இருக்கிறவங்க அவங்களாம் கூட எடுத்துப்பாங்க, நல்லது சொல்லுவாங்க. நீங்க எப்படி அந்த ஃபுட் டயட்ஸ்லாம், நீங்க ஃபுட் டயட்ஸ் இருக்கீங்களா இல்ல நீங்க ஒரு ஃபுட்டியா? என்ன பார்த்து நீங்க வந்து டயட்னு சொன்னா அவங்களாம் டென்ஷன் ஆடுவாங்க. இல்ல கேக்குறேன், நீங்க ஒரு ஃபுட்டியா? பக்கா ஃபுட்டி. பக்கா ஃபுட்டி. ஃபேவரட் ஃபுட்னா என்ன? எப்பவுமே ஃபுட்னாலே ஃபேவரட் தான். ஃபுட்னாலே ஃபுட் தான் ஃபேவரட். அதையே பார்ஷாலிட்டி பார்க்கணும் ஃபுட்டுக்கு. ஃபுட்னாலே ஃபேவரட் தான். இப்போ உங்க சீரியல்ல சில நான் क्वेश्चंसலாம் கேட்க போறேன். சீரியல்ல இருக்கவங்கள பத்தி. ஓகேவா? இந்த சீரியல்ல யாரு கரெக்ட்டா டைம்க்கு வந்துருவாங்க? உண்மையை சொல்லணுமா? உண்மைதானே சொல்றேன். அதான். என்ன ரியலி? ரியலி நீங்க வந்து செட்ல கூட கேட்டு பாருங்க. 7:30 7:50 7:20க்கு ஸ்பாட்ல இருப்பேன். யார் எப்பவுமே செட்ல ரொம்ப லேட்டா வருவாங்க? ரொம்ப லேட். ஆமா. ரொம்ப லேட்னு சொல்ல முடியாது. எல்லாரோட கம்பேரிட்டிவ் லேட்னா ஸ்வேதா, பூங்குடி. இதனால அவங்க லேட்டா வந்துருவாங்க. அப்படி இல்ல. அவ வந்து நைட் ஆக்சுவலி அவங்க தான் லேட்டா போவாங்களே. நாங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டு எப்பவுமே ஹீரோயினுக்கு வேலை அதிகமா இருக்கும்ல, ஸோ அவங்க தான் லேட்டா போவாங்க. ஸோ மார்னிங் எல்லாரும் விட கொஞ்சம் லேட்டா வருவாங்க. ரொம்ப லேட்லாம் கிடையாது. ஆனா செட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்னா ரெடியா இருப்பா. ஓகே, கூல் கூல். உங்க சீரியல்ல அதிகமா டேக் வாங்கக்கூடிய பர்சன் யார் சொல்வீங்க? அதிகமா டேக் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. இப்படி உண்மையா கேக்குறீங்களே, அதான் பிரச்சனையா இருக்கு. அதிகமா டேக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப டேக்லாம் வாங்கி யாரும் நடிச்சது இல்ல. மேபி டயலாக் புரியல, யாருக்கு அடுத்து என்ன டயலாக் தெரியல, அந்த டைம்ல மேபி டேக்ஸ் நாங்க எல்லாருமே ஏதாவது வாங்குவோம். கேமராமேன்ஸ்லாம் வெறுப்பாங்க. ஓனம் சத்யா இஸ் ஆசம், யூ நோ. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா சாப்பிடுறீங்க. நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி. வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த மாதிரி எல்லாம், இந்த ஓணம் டைம் இப்போ இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீலே வந்து ஒரு தனி ஃபீல் தான். எக்ஸாக்ட்லி. யூஸ்வலி நம்ம வீட்லயும் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. எங்க வீட்ல இந்த அவையெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 to 16 டிஷ்ஷஸ். எக்ஸாக்ட்லி. அப்பா, இது செய்யவே ஒரு நாள் ஆயிரும் போலயே. உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர், நல்ல ஆக்டர்ஸ் கராச்சி? சீனியர் ஆர்டிஸ்ட்ல மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். தென் நிவின் பால் சார். எல்லாருக்குமே அது அவங்க ஃபேவரட். ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக பார்த்த ஒரு நல்ல படம் மலையாளத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம்? பேய்மாரி. பேய்மாரி மோகன்லால் சாரோட படம். அது பார்த்தேன். ரீசெண்டாக பார்த்த மூவி அதான் லாஸ்ட்டாக. அது என்னோட ஃபேவரட்டும் கூட. சாரோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டாக அதான் பார்த்தேன். சூப்பர். இப்போ கமிங் பேக் டு சீரியல்ஸ் வரப்போ டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிடுவாங்களா, நீங்க படிக்கணுமா, இல்ல ஆன் தி ஸ்பாட் தான் டைலாக்ஸ் வருமா? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் சீன் பேப்பர் பிஃபோர் அனுப்பிச்சிடுவாங்க, நாங்களே பார்த்து என்ன சீன் தெரிஞ்சுப்போம். சம்டைம்ஸ் வந்து ஹரிபரியா போறப்ப ஸ்பாட் போயிட்டு தான் என்ன சீன்னே தெரியும். டைலாக்ஸ் கேட்டுப்போம், ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. சீரியல் பத்தி அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்க. பூங்குடியில அடுத்து என்ன நடக்க போகுது ஆர்வமா நாங்க வெயிட் பண்றோம். பூங்குடியில வந்து அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும். சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்ல முடியாது, அதான பிரச்சனை.
இப்படி நடக்கும் நீங்க மக்கள் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கலாமா? இவ்வளவு நாள் பார்த்த பூங்கொடி வந்து இப்போ சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் Okay. வந்து அவங்க வீட்டையோ அவங்க எங்க கிட்டயோ எதிர்த்து பேசாத பூங்கொடி வந்து ம். இப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட்ல வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிருக்கு. போக 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 இது என்ன இன்னும் அதிகமாகும். ஆல்சோ நாங்க பண்ற டார்ச்சர்ல அவங்க எங்களுக்கு எவ்வளவு எகெயின்ஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது பயங்கர ட்விஸ்டா இருக்கும். இது வரைக்கும் பார்த்த பூங்குடி விட வேற லெவல்ல ஒரு பூங்குடி வேற வர லெவல்ல ஒரு பூங்கொடிய பார்க்கலாம். பார்க்கலாம். சூப்பர். உங்களை எந்த மாதிரி பார்க்கலாம்? இன்னும் வில்லத்தனம் அதிகமாயிட்டு இருக்கா? ஆக்சுவலி வில்லத்தனம் இப்போ ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பூங்கொடி ஆஃப்டர் மேரேஜ் வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அம்மாவை போயிட்டு டெஸ்ட் பண்றது, டபுள் கேம் ஆடுறது, 1-9 போட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம். உங்களை போய் எப்படிங்க அப்படி? எனக்கு I can't accept this. என்னாலே ஏத்துக்க முடியலங்க. அது வந்து என் ஃபேமிலியே அதை அக்செப்ட், அது ரொம்ப கஷ்டம். சூப்பர். இனிதே ஓணம் சத்யாவை சாப்பிட்டு பேசிக்கிட்டே எக்ஸாக்ட்லி உங்களை வந்து சாப்பிட்ட விட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் விட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இனிதே வந்து ஓணம் சத்யாவை சாப்பிட்டு முடிச்சோம். இந்த ஒரு நல்ல நாள்ல நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும். என்ன விஷ் இந்த ஓணம்க்கு உங்களுக்கு? எனக்கு ம் இந்த கெரியர்ல அடுத்த ஸ்டேஜ் போகணும். சூப்பர். ஸோ அதுதான் என்னோட விஷ். கண்டிப்பா நிறைய நடக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய ஒர்க் பண்ணோம், எஃபர்ட்ஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஓணம் செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்தில் இருக்கணும். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஓணம் அஷாம்ஷங்கள் விஷஸ் சொல்லிட்டீங்கன்னா. ஓணம் அசாம்ஷகள் இந்த ஓணம் உங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், உங்களோட எல்லா விஷஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஓணம் அசாம்ஷகள். ஓணம் அஷாம்ஷகள். தேங்க்யூ ஸோ ஓணம் மச். ரொம்ப அசாம்ஷகள். ஓணம் தேங்க்யூ ஸோ அஷாம்ஷகள். மச். தேங்க்ஸ் Thank you ஃபார் தி ஓணம் சத்யா. தேங்க்யூ ஸோ மச். சந்திப்போம். உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட கையால் நான் சாப்பிட்றேன். ஓகே, கண்டிப்பா. பாய். நன்றி, வணக்கம். நன்றி.